முருகதாஸ் அவர்களுடைய முந்தைய படம் எல்லாம் பெருசா போகல அப்படின்னும் போது இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு அதுக்கு இது பரவாயில்ல நல்லா இருக்குங்கிற இந்த ஒரு டாக்கம் இருக்குது. முருகதாஸை வந்துட்டு வேல்யூ குறைச்சிட்டோமா இல்ல அவருடைய எழுத்தினுடைய வீரியமே குறைஞ்சிருச்சு? இல்ல ஒரு படத்தை வச்சு நம்ம அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் என்னன்னா அந்த ஆக்ஷன் பிளாக் எல்லாத்தையுமே பயங்கரமாக ரசிக்கிறாங்க. இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா அது அறிவு கண்ணோட அந்த படத்தை பார்க்குறோம். என்ஐஏன்னு காட்டுறாங்க. என்ஐஏ வந்து இவ்வளவு காமெடி பண்ணி வச்சுருக்காங்களே, என்ஐஏவுடைய அதிகாரமே இவங்களுக்கு தெரியலையே. ஒரு என்ஐஏ அதிகாரி வந்து ஒரு ஹார்பர் உள்ள போகிறதுக்கு பர்மிஷன் கேட்டு நிற்கிறாரு. ஒன்றிய அமைச்சர் ஃபோனை போட்டு யாரை கேட்டு நீ அங்கே வந்தால் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறது. இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனால் காமன் ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் கவலையே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிதடி படம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நமக்கு சில குறைகள்லாம் தெரிந்தாலும் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால் அவர்களுடைய பார்வையில் முருகதாஸுக்குடைய திறமை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதே நேரம் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு துப்பாக்கி படத்தில் இருந்த ஒரு ரமணா படத்தில் இருந்த நேர்த்தி வந்து இந்த படத்தில் இல்லை. அதை நம்ம சுட்டி காட்டி தான் ஆகணும்.